திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திலீப சக்கரவர்த்தி காட்டுக்கு வேட்டைக்கு வந்தபோது பெண் மானுடன் சுற்றி கொண்டிருந்த ஒரு ஆண் மான் மீது அம்பெய்து விட்டார். ஆனால் அது ஒரு முனிவராக மாறியது. அந்த முனிவர் கடும் அவஸ்தைப்பட்டு இறந்தார். இதை கண்ட பெண் மான் ரிஷி பத்தினி வடிவெடுத்தது, அதாவது ரிஷியின் மனைவியாக வடிவெடுத்தது. அந்த பெண் அவர் மீது விழுந்து அழுதாள். நிலைமை விபரீதமாகிவிட்டதை கண்ட ராஜா அவள் அருகே ஓடி வந்தார். அம்மா, மான் என்று நினைத்தே அம்பெய்தேன், இப்படி ஆகிவிட்டதே. அந்தணரை கொன்றதன் மூலம் கடுமையான பிரமகத்திக்கு ஆளாகி தவிக்கிறேனே என்று கண்ணீர் வடித்தார். அது கேட்ட ரிஷி பத்தினி, மன்னா, இது தாங்கள் அறியாமல் செய்த தவறு. இது மன்னிப்பிற்கு உரியதே. இருப்பினும் என் கணவரின்றி என்னால் வாழ இயலாது, என்னையும் கொன்று விடுங்கள் என்று அழுதாள். மன்னரின் மனம் இன்னும் வேதனைப்பட்டது. ஒரு பெண்ணை, அதிலும் அந்தண பெண்ணை கொன்று மேலும் பாவத்தை வரவழைத்துக் கொள்வதா? ஐயையோ, என்ன செய்வேன்? என் குலகுருவே, வசிஷ்ட மகரிஷியே, தாங்கள் இப்பொழுதே இங்கு எழுந்தருள வேண்டும். இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று வேண்டினான். வசிஷ்டர் அங்கு தோன்றினார். அந்த பெண் அவரது பாதங்களில் விழுந்தாள். என்ன நடந்தது என்பதை அறியாத வசிஷ்டர் தீர்க்க சுமங்கலி பவ என அவளை வாழ்த்தினார். மாமுனிவரே, இதோ இங்கே இறந்து கிடப்பவரின் கணவர். அவர் இறந்த பிறகு அபாக்கியவதியாக நிற்கின்றேன். தாங்களோ நான் சுமங்கலியாக வாழ்வேன் என்று சொல்கிறீர்களே, இதெப்படி சாத்தியம் என்று வருத்தமாக கேட்டாள். வசிஷ்டருக்கு இப்போதுதான் நிலைமை புரிந்தது. தன் மாணவனையும் காப்பாற்ற வேண்டும், இந்த பெண்ணுக்கும் தன் வாக்குப்படி சுமங்கலியாய் வாழும் பாக்கியம் தர வேண்டும். என்ன செய்யலாம்? அவர் யோசித்தார். பெண்ணே, காவிரி கரையில் வில்வ மரக்காட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அருகில் அம்பாள் சிலையும் இருக்கும். அங்கே நீ செல். உன் கணவனின் உடலை ஒரு பல்லக்கில் ஏற்றிக்கொள். அதை இந்த மன்னனின் சேவகர்கள் சுமந்து வருவார்கள். அந்த கோயிலில் உள்ள ஜல்லிகை தீர்த்தத்தில் நீராடி 3 கை தண்ணீர் எடுத்து உன் கணவனின் உடலில் தெளி. அவர் பிழைத்து எழுவார். அந்த கோயிலில் ஜல்லிகை என்ற அசுரகுல பெண்மணி இதே போல் உயிர் போன தன் கணவனை எழுப்பினாள். அசுரனுக்கே அருளிய அந்த இறைவன் உனக்கு நிச்சயம் உதவுவான், கிளம்பு என்றார். அந்த பெண் மகிழ்ந்தாள். ரிஷி பத்தினி அங்கிருந்த தீர்த்தத்தில் நீராடி 3 கை தண்ணீர் எடுத்து தன் கணவரின் உடல் மீது தெளித்தாள். தூங்கி எழுந்தவர் போல் எழுந்தார் முனிவர். அப்போது அம்பாளும் சிவனும் அவர்கள் முன் தோன்றினர். அம்பாளிடம் ரிஷி பத்தினி, அன்னையே, என்னை போலும் ஜல்லிகை போலவும் தன் கணவரின் உடல் நலம் நாடி இங்கு வரும் பக்தைகளுக்கு தீர்க்க சுமங்கலியாய் இருக்கும் வரத்தை தந்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். அம்பாளும் அப்படியே செய்வதாக வாக்களித்தாள். ரிஷி பத்தினியும் முனிவரும் மீண்டும் திலீபனை சந்தித்தனர். தாங்கள் சிவபார்வதி தரிசனம் கண்ட இடத்தில் கோயில் கட்டும்படி கூறினர். மன்னனும் அவ்வாறே செய்தான். அதுவே திருத்துறைப்பூண்டி மருந்தீஸ்வரர் கோயிலாகும். திருவாரூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் உள்ளது. இந்த கதையை படித்தவர்களின் குடும்பத்தில் அகால மரணம் நிகழாது என்பது ஐதீகம். தம்பதி சமேதராய் இந்த கோயிலுக்கு சென்று தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தை பெறலாம் என்பதனை சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.